ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, க்ரீன் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். இது யாருக்காக பண்ண போகிறேன்னா, என்னோடய தம்பி பொண்ணு நிவேதாக்காக தான் பண்ண போகிறேன். ஹாய் நிவேதா, நான் உனக்காக தான் இந்த சேலஞ்ச் பண்ண போகிறேன். நீ சொன்னியா அத்தையை பண்ண சொல்லுங்கள் க்ரீன் ஃபுட் சேலஞ்சு. அதாவது க்ரீன் ஃபுட்டுன்னு சொல்ல, கலரில் ஏதாவது ஃபுட்டில் செய்ய சொல்லி நான் அதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் க்ரீன் ஃபுட்டுன்னு. ஓகே நிவேதா, நான் க்ரீன் ஃபுட் சேலஞ்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். காலையிலேருந்து நம்ம நைட்டு வரைக்கும் நான் ஃபுல்லாக க்ரீன் ஃபுட்டாகவே தான் சாப்பிடுவேன் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் என்னென்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, காலையில் டிஃபன் வந்து நான் பாலக் தோசை க்ரீனில் இருக்கும், அதனால் பாலக்கீரை தோசை செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நான் க்ரீனில் சூஸ் பண்ணதுனால கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறேன். காலையில் டிஃபனுக்கு வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பாலக்கீரைக்கு முதல் மின்ட்டு சட்னிக்கு முதல்ல அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கனாவே தெரியும், நான் க்ரீன் ஃபுட்டு சாப்பிட்றதுனால க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஓகே, ஃபேன் சூடாயிடுச்சு. நம்ம மின்ட்டு சட்னிக்கு நான் எல்லாம் வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம சட்னி அரைச்சி தாளிச்சிக்க வேண்டியது தான். அடுத்தது நம்ம பாலக்கீரை தோசைக்கு ரெடி பண்ணணும். பாலக்கீரை தோசை செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பாலக்கீரை வாங்கி வச்சுருக்கேன் க்ரீனில். இப்போது இதை வந்து நம்ம இலையை மட்டும் நல்லா கட் பண்ணி இந்த அளவுக்கு கீரை எடுத்துக்கலாம். கீரை எடுத்துகிட்டு காம்பை மட்டும் எடுத்துகிட்டு இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணி மாவோடு மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றணும். இப்போது கீரையை வேக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு கீரையை வேக போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ண போகிறோன்னா, அப்போ தான் அந்த கலர் கொடுக்கும், அந்த க்ரீன் வந்து நல்லா கலராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து வேக வைக்கணும். ரொம்ப எப்படி சொல்கிறது, சொலம் கொதிக்கலாம் வேண்டாம், ஓரளவுக்கு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தாளிப்பு போட்டுட்டு பாலக்கீரையை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது மாவோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். மாவு தெரியுதுங்களா? இப்போ இதில் ஃபுல்லாக இந்த பாலக்கீரையை வழித்து போட்டுக்கலாம். பாருங்கள், க்ரீனாக இருக்குது. இப்போது தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, பாலக்கீரையில் தோசை ஊற்றுறேன். பாலக்கீரையில் க்ரீனில் தோசையும் க்ரீன் சட்னியும் செஞ்சுருக்கேன். க்ரீன் ஃபஸ்ட்டு காலையில் டிஃபனுக்கு வந்து க்ரீனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீரையில் நம்ம வேக வச்சு போட்டதுனால பச்சை ஸ்மெல்லு இல்லாமல் தோசை சூப்பராக இருக்குது. நார்மலாக நம்ம வீட்டில் தோசை சுடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் ஹெல்த்து கூட. குழந்தைங்களாம் கீரை சாப்பிடாது பார்த்திங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிடணும் அவங்களுக்கு ஆசை. பாவம் காலையிலேயே வேலைக்கு போயிட்டாங்க.
நைட் வந்தவொடனே அவங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் காலைல எதுவுமே சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு காலைல சாப்பிட்ணுமேன்றதுக்காக சாப்பிட்றேன். இல்லை, தோசை சாப்பிட்டு டிஃபன் நல்ல மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்போ மதியானம் என்ன சாப்பிட போகிறேன்னு சொல்லி மதியம் பார்க்கலாம். அதுக்கு நடுவில் ஸ்நாக்ஸும் சாப்பிட்ணும். நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போதும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் என்ன கலர், க்ரீன்லேயே தான், எல்லாமே க்ரீனில் தான் சாப்பிட போகிறோம். காலையில் க்ரீன் கலர் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மதியானத்துக்கு வந்து மின்ட் ரைஸ் செய்ய போகிறேன். மின்ட் ரைஸும் சைடிஷ் வந்து எனக்கு உருளைக்கிழங்கு பாலக் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது மின்ட் ரைஸ்க்கு புதினா வந்து அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம க்ரீன் கலரில் செய்கிறதுனால எல்லாமே க்ரீனாக யூஸ் பண்ணணுன்ட்டு இன்றைக்கி மின்ட்டில் செய்ய போகிறேன். பொடி ஸ்வே வா. காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயே அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி, பூண்டு ரெண்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட சும்மா ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மின்ட் ரைஸ் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது மின்ட் ரைஸ்க்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானோடனே கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மின்ட்டை சேர்க்கணும். இது கூட நான் மின்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். ரைஸை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா உப்பு பார்த்துட்டு விசில் வைக்க வேண்டியதான். பாலக்கீரை உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து நான் பாலக்கீரையை அரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன்.
பாருங்க. நம்மளோட க்ரீன் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது க்ரீன் கலரில் ரைஸோட க்ரீன் கலர் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்மளோட க்ரீன் மின்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாலக் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தனியாக அதை எடுத்து வீடியோ போடுறேன். மின்ட் ரைஸும் தனியாக வேணும்னா சொல்லுங்கள். என்னது, என்ன ஃபுட்டு? க்ரீன் ஃபுட்டு, மின்ட் ரைஸ், பாலக் பொட்டேட்டோ ஃப்ரை. ஓ, க்ரீன் ஃபுட் சேலஞ்சுனால. அப்புறம் குடிக்கிறதுக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் வச்சுக்கோங்க. க்ரீன் கலர் க்ரீன் ஆப்பிள். ஓகே, இதை எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். எப்படி பண்ண முடியும்? ஓப்பன் பண்ணும் போதே ஸ்மெல் வருது. போதும் எப்படி இருக்கும்னு தெரியல. க்ரீன் ஆப்பிள், நான் ஆப்பிள் ஜூஸே குடிக்க மாட்டேன். அதாவது வீட்டில் வந்து மில்க் ஊற்றி நம்மளே போடுறத குடிப்பேன். இது மாதிரியெல்லாம் குடிக்க மாட்டேன். என்னம்மா ரியாக்ஷன் அது? நல்லா தான் இருக்கு, ரொம்ப பண்றமா. நான் தான் குடிச்சு பார்த்தேன். சுகரே இல்லை, சுகர் ஃப்ரீ தான் அது. அப்புறம் ஸ்மெல்லாம் பார்த்தா க்ரீன் ஆப்பிள் ஸ்மெல் அப்படிதான் இருக்கும். சுகர் ஆட் பண்ணி குடிக்கலாம் போலது. சுகர் எல்லாம் ஆட் பண்ணி குடிக்க, அப்படியே குடிங்கம்மா. சுகர் ஆட் பண்ணி குடிப்பேன். கேலரிஸ் கம்மியா இருக்கும். நல்லதுதான் சுகர் இல்லாம குடிக்கிறது. போய் நல்லா இருக்குல்ல? நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. க்ரீன் சேலஞ்ச் நீங்க பண்றதுக்கு முன்னாடியே நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். ஆப்பிள் ஜூஸும் டேஸ்ட் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்கு. காலையில் நம்ம க்ரீனில் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம். என்ன செஞ்சீங்க? நான் பார்க்கவே இல்லை. நீ பார்க்கல, நீ தூங்கிட்டு இருந்த. நான் வந்து என்ன பாலக் தோசை சாப்பிட்டேன் க்ரீனில். அப்புறம் சட்னிக்கு வந்து கொத்தமல்லி சட்னி வச்சு க்ரீனில் சாப்பிட்டேன். இப்போ வந்து மின்ட் ரைஸும் க்ரீனு, உருளைக்கிழங்கு பாலக்கும் க்ரீனு, ஜூஸு க்ரீன், எல்லாம் க்ரீன். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸும் நான் க்ரீனில் சாப்பிடுவேன். என்ன அப்புறமா கேட்குறேன். நைட்டும் நான் க்ரீனில் சாப்பிடுவேன். என்ன சொல்லு? க்ரீனில் சாப்பிட்டா எல்லாமே க்ரீனாக தான் போகுமா? அடி பாவி, அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாது. தெரியும் பொடி பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங்கு ஸ்நாக்ஸு, நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறோம். ஓகே, இதோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் மீட் பண்ணலாம். பாய். ஓகே, இப்போ வந்து ஈவினிங் 4:30 ஆகுதா. ஸ்நாக்ஸ் டைம். கிரேப்ஸும் அப்புறம் க்ரீன் கலரில் 2 எம் இங்கே பாருங்க, தெரியுதுங்களா?
இதுவும் கிரீன். கிரீன் ஆப்பிள் ஆப்பிள் ஜூஸ். ஜூஸ். ஆமா, அவ்வளோ குடிச்சிட்டியா? அவ்வளோ குடிச்சு காலி பண்ணிட்டேன் ஆப்பிள் ஜூஸ். நல்லா தெரியுது. அது எனக்கு தெரியாதா? ம் நம்ம ஆல்ரெடி இது வேற ஃப்ளேவர் சாப்பிட்ருக்கோம். இது நீ இதே இதில் நல்லா தான் இருக்கும். சாப்பிடு. எனக்கு ஆனியன் தான் அது. நல்லா இருக்கு. ஆனியனும் கூட என்னது அது க்ரீன் கலரில் என்னது இது? இது கீரை. அதுதான் கொத்தமல்லி ஸ்மெல்லே வரல, அதனால தான் பார்த்தேன். மின்ட்டா பார்த்தேன், மின்ட்டு ஸ்மெல்லும் இல்லை. கீரை போட்டிருக்கு. அந்த ஆனியனோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. நம்ம டேஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்வீட்டாக இருக்கா? ஸ்வீட்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. ஏய், எனக்கு கொடுத்தா நீ பிடிக்கிற, நம்ம நீ சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் இல்லை? நல்லா தான் மாமா இருக்கு. கேமராமேன் பாருங்க, கை நீட்டினேங்கிறாங்க. எனக்கு சேலஞ்சா உனக்கு சேலஞ்சா? வந்து கலந்துக்கன்னா வரல, சைடில் நின்று வாங்கி மட்டும் சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம நைட்டு ஜூஸ் குடிச்சு காமிங்கம்மா. ஜூஸ் என்னதாங்க குடிக்கணும்? இப்போ ஜூஸ் சாப்பிட்றதுக்கு நாங்க எடுத்ததான் குடிக்கணும். பரவாயில்ல, இப்போ குடிக்கணும். தண்ணி சைடுல என்ன சவுண்ட்? அது நீ ஏன் போடும் போது கூட தெரியல. இவதான் சும்மா இல்லாம இத குடிச்சாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. வேற வழி இல்ல. பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளவு காலி பண்ணி வச்சிருக்கமா? போய் பின்னாடி இருக்க கேமராமேன் தான் காலி பண்ணது. நான்லாம் குடிக்கவே இல்ல. வீட்டுல இருக்கேன், என் பையனும் இவ்வளவு சேர்ந்து ஒரே ஒயிட் டேஸ்ட் பார்த்தேன், அவ்வளவுதான். போய் எனக்கு இது பிடிக்கவே இல்லை. எனக்கு முதல்ல ஆப்பிள் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் போடுறத மில்க் போட்டு அடித்து கொடுக்கறது தான் பிடிக்கும். இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பரவாயில்ல, குடிங்க. தண்ணியே நீ கிடையாது, கிரீன் கலர்ல தானே சேலஞ்ச். அப்ப தண்ணி பதில் இதுதானே குடிக்கணும். வாயே கேட்டு போச்சு எனக்கு. இல்ல, நம்ம ஸ்மெல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை. வாவ், கியூட் ரியாக்ஷன். மூஞ்சி கண்ணே பின்ன கூசுது. புளிப்பு கிடையாது, புளிப்பெல்லாம் கிடையாது, கேஸ் இருக்கு இதுல. அப்புறம் என்ன சொல்றது? என்ன கேஸ்மா? கேஸ் இருக்கு. என்ன கேஸ்? சொல்லிட்டா? வீடியோ எடுக்கிறேன்னு பாக்குறேன். போதும் போ. இதோட நான் ஈவினிங் வந்து டிஃபன் சாப்பிடுவேன். நைட்டு உன்னால எனக்கு பாறேன் தலைவலி. நைட்டு கூட டின்னர் தானே சாப்பிடுவாங்க. டிஃபனா நான் சாப்பிடுவேன், ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். ஈவினிங். அப்ப இது ஈவினிங், நைட்டு போடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட்டு சந்திப்போம். பாய். போதும். காலையிலேருந்து நம்ம சேலஞ்சு க்ரீன் ஃபுட்டு சேலஞ்ச் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நைட்டு நான் காமிக்கிறேன் வெளியே எவ்வளோ இருட்டாயிடுச்சுன்னு. இப்போ வந்து 7:30 8 o'clock கிட்ட ஆகுது. நான் இப்போ வந்து உப்புமா செய்ய போகிறேன். என்ன உப்புமானா ரவை உப்புமா. ரவை வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வந்து க்ரீனாக ஆக்குறது தான் நம்மளுக்கு வேலையே இன்னைக்கு. அதுக்கு நான் பாலக்கீரையை வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு. இப்போ இந்த பக்கம் வந்து கடாயில் நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம். இதுக்கு நெய் 2 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாக குக்கிங் பண்ணுறதை எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வீடியோ ஏற்கனவே ஓவர் லென்த்தாக ஆயிடுச்சு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எடுக்கிறதுனால
ஓவர் லென்த் ஆகிடுச்சு வீடியோ. அதனால் நான் குக்கிங்கை வந்து ஃபுல்லாக எடுக்க மாட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலக்கீரையில் உப்புமா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அதாவது நம்ம நார்மலாக எப்படி ரவை உப்புமா செய்கிறோமோ அப்படி தான் இருக்குது. அந்த கீரையில் செஞ்சுமே அந்த ஒரு பச்சை ஸ்மெல்லு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சேனலில் இதையும் நான் போட்டு விட்றேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது பக்கா. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் இன்னைக்கு க்ரீனில் தான் சாப்பிட்டு இதோட இந்த சேலஞ்சும் முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிக்கா. வேணாம். உண்மையே நல்லா இருக்காமா? சூப்பராக இருக்குது. கீரை ஸ்மெல்லாம் அடிக்கல? இல்லை, எதுவுமே இல்லைல்ல. நெய் போட்டு நல்லா முந்திரிலாம் போட்டிருக்க. சூப்பராக இருக்குது. நானே நெய் தான் சாப்பிட்றேன். நீ அது ஒரு வாய் மம்மிக்காக வாங்கி பாரு. என்னடா செல்லாம், ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியே விஷம் வைக்கிறாங்க. அப்படி நல்லா இருக்குறா. அப்படி ஒன்றும் இதுவாக இல்லைம்மா, சாப்பிடுமா. உண்மையே சொல்லு சொல்லு. கேவலமாவா இருக்கு? கேவலம்லாம் இல்லைம்மா. இரு, அவ சொல்லட்டும். கேவலமா இருக்கா பாப்பா? எப்படி இருக்கு? கீரை போட்டதே தெரியல. நார்மலா உப்புமா எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிதானே இருக்கு. அந்த கீரையோட ஸ்மெல் இல்லாம எப்படி இல்லை, செஞ்சிருக்காங்க சூப்பராக இருக்கு. இது எடுத்துக்கு நல்லது தானே இதெல்லாம். இப்போ இது ஒரு சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடும் இந்த ஆமாம், உப்புமாவை. கண்டிப்பாக நெய் ஊற்றி சூப்பராக இருக்கு. கீரை சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்க கூட ஊட்டி விடலாம் இது. அந்த அளவுக்கு எப்படி இருக்கு பாரு நான் செஞ்ச உப்புமா. ஆமாம், அப்படி சொல்லி போடு. பெரியவங்க சாப்பிடலாம், நல்லா வயசானவங்க